அம்மா ஏம்மா என் ஸ்கூல் பேக்கு எங்கம்மா? லீவு விட்டால் பேக்கை தூக்கி எறியுது அது. ஸ்கூலு திறக்கிறதுக்கு முத நாள் குய்யம் முறையன்னு தேடுது அது. இதே வேலையாக போச்சு உனக்கு. இந்தடா உன் பேக்கு. ஐயையோ என் தமிழ் புக்கை காணுமே. நாளைக்கு பரீட்சை நான் என்ன செய்வேன்? நாளைக்கு பரீட்சையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தேடு. உனக்கெல்லாம் எம்பிட்டு கொழுப்பு இருக்கு. அம்மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். இது வாங்கம்மா வீட்டுக்கு. அப்பாப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு பேனா வாங்கிட்டு வாப்பா. நாளைக்கு பரீட்சைப்பா. சரிப்பா வாங்கிட்டு வரேன். டேய் இந்தடா உன் புக்கு. அம்மா நான் படிக்கிறேன் ப்ளீஸ் எனக்கு ஒரு கப் காப்பி. சரிடா படி கொண்டாரேன். இந்தாடா காப்பி. சரிம்மா நான் குடிச்சுக்கிறேம்மா நீ போ. எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்கனே தெரிய மாட்டேது. நல்ல வேலை கூட கொண்டு வந்தேன். என்னடா வெளியில் மழை பெய்யுதேன்னு பார்த்தேன். உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது ஆஃபீஸர் படிக்காருன்னு. டேய் பரீட்சை எப்படி எழுதணும்னு தெரியுமா? சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன். பரீட்சையில் மொத்தம் 3 மணி நேரம் அப்படி தானே? ஆமாம். முதல் 1 மணி நேரத்தில் 10 மார்க் கேள்வியை எழுதணும். ரெண்டாவது 1 மணி நேரத்தில் 5 மார்க் கேள்வியை எழுதணும். அப்புறம் கடைசி 1 மணி நேரத்தில் 2 மார்க்கு 1 மார்க் கேள்வியை எழுதணும். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளு. ஒரே ஒரு சந்தேகம் தான் மாமா. என்னடா? 3 மணி நேரமும் கேள்வியே எழுதிக்கிட்டு இருந்தா பதிலை எப்பத்தான் எழுதுறது?